ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரேமியா டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து OSPF VIRTUAL-LINK பற்றி. OSPF VIRTUAL-LINKனா என்னன்னா, இப்போது OSPF ஏரியா கனெக்ட் பண்ணனா அதுக்கு சில வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போது எத்தனை ஏரியாவாக இருந்தாலும் சரி, எல்லா ஏரியாவும் ஏரியா 0வோட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது பேக் போன் ஏரியாவோட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். இல்லாட்டி அது வந்து ரீச்சபிலிட்டி கிடைக்காது. இப்போ ஏரியா 0னா 0, இப்போ ஒரு 3 ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏரியா 0வோட ஏரியா 1, ஏரியா 2, இந்த ஏரியா 2வும் ஏரியா 3வும் வந்து ஏரியா 0வோட கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆகாமல் ஏரியா 0 கூட ஏரியா 1 கூட வந்து ஏரியா 2 கனெக்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருந்தால் ரீச்சபிலிட்டி கிடைக்காது. அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் OSPF VIRTUAL-LINKன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்போது கனெக்ட் ஆகாத ஏரியா 0வோடைய ஏபிஆர் ரவுட்டரையும் கூடயும் ஏரியா 2வோட ஏபிஆர் ரவுட்டர் கூடயும் ஒரு விர்ச்சுவலாக ஒரு லிங்க்கு நடுவில் வந்து ஒரு ஏரியா 1 இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஏரியா 0, ஏரியா 1, ஏரியா 2. இப்போ ஏரியா 0 கூடயும் ஏரியா 2 கூடயும் இன்டர்மீடியட்டாக, அதாவது நடுவில் இருக்கிற ஏரியா வந்து ஏரியா 1, அதை வந்து டிரான்சிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பார்டர்ஸ் நடுவில் தான் வந்து இந்த VIRTUAL-LINK வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஒரு VIRTUAL-LINK-ஐ ஒரு க்ரியேட் பண்ணணும். இப்படி புரியுதுங்களா? இப்போ வந்து அதை வந்து எப்படி கான்ஃபிகரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கான்ஃபிகர் பண்ணதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கிறேன். இதுதான் ஏரியா 0, இது ஏரியா 0, ஏரியா 1, ஏரியா 2. இதுதான் ஏரியா பார்டர் ரவுட்டர். பாருங்கள், இதுதான் ஏரியா பார்டர் ரவுட்டர். அப்புறம் இது வந்து டிரான்சிட் ஏரியா. இது வந்து டிரான்சிட் ஏரியா. இந்த பார்டர் ரவுட்டரில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து VIRTUAL-LINK கிரியேட் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணுவாங்க. அவங்க வந்து ஐபி அட்ரஸை வச்சு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அப்படி கான்ஃபிகர் பண்ணால் வந்து லிங்க் வந்து அப் ஆகாது. இங்கே தான் வந்து ரவுட்டர் ஐடி வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ வந்து மற்ற நார்மல் ஏரியா கான்ஃபிகரேஷன் இல்லை மல்டி ஏரியா கான்ஃபரன்ஸ் கூட வச்சுக்கிட்டா கூட ரவுட்டர் ஐடி கொடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. ரவுட்டரே வந்து அதோட ஏதோ ஹை ப்ரியாரிட்டியை வச்சு ஒரு ரவுட்டர் ஐடி வந்து எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் வந்து நீங்களே வந்து மென்ஷன் பண்ணணும். ரவுட்டர் ஐடி வச்சு தான் இங்கே VIRTUAL-LINK வந்து ஃபார்ம் ஆக போகுது. புரியுதுங்களா? இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய டோபாலஜி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக OSPF-ம் மற்ற பேசிக் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ரன்னிங் கான்ஃபிகரில் காமிக்கிறேன் பாருங்கள். enable show running config. இங்கே பாருங்கள், OSPF கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ரவுட்டர் ஐடி வந்து 111, நெட்வொர்க் வந்து 168.1.0, ஏரியா 0வில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போது ஏரியா 2வில் இருந்து ஏரியா 1க்கு வந்து நம்ம ஏரியா 0க்கு நம்ம பிங்க் பண்ணி பார்க்கலாம். பிங்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஏரியா 0வோட ஐபி அட்ரஸ் வந்து 168.1.1. பிங்க் ஆகலை. இப்போ லூப் பேக் அட்ரஸை பிங்க் பண்ணி பார்க்கலாம். பிங்க் ஆகலை. ஏன்னா அது வந்து வேறு ஏரியாவோட கனெக்ட் ஆகிருக்குது. இதுதான் ரவுட்டர் 0 தான். ரவுட்டர் 0 அண்ட் ரவுட்டர் 1 பிட்வீனில் தான் அந்த ஏரியா 0 ஏரியா இருக்குது. ஏரியா 0வோட ஏரியா 2 வந்து கனெக்ட் ஆகலை. நடுவில் டிரான்சிட் ஏரியா 1 இருக்குது. இது ஏரியா 1 தான் டிரான்சிட் ஏரியா இதுக்கு. இப்போ வாங்க அந்த VIRTUAL-LINK வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரவுட்டர் 2 ஏரியா பார்டர் ரவுட்டரில் தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும் எப்பவுமே.
கான்ஃபிக் குளோபல் மோடுக்கு போயிட்டு ரவுட்டர் OSPF 1 இதில் போயிட்டு இப்போ பாருங்கள் எந்த ஏரியாவோட கம்யூனிகேட் ஆக போதோ அந்த ஏரியா சைடு இப்போ ஏரியா ஒன்றை தாண்டி தான் அது போக போகுது. அப்போது வந்து ஏரியா ஒன் பாருங்க, ஏரியா 1 விர்ச்சுவல் லிங்க் இதோட ரவுட்டர் ஐடி பாருங்கள். ரவுட்டர் 1ஓட 2.2.2.2 அதாவது லூப் பேக் அட்ரஸ் தான் அந்த ரவுட்டர் ஐடியாக இருக்கும். வந்து ரவுட்டர் 2ஓட லூப் பேக் அட்ரஸ் ரவுட்டர் ஐடியை தான் நம்ம வந்து கொடுக்கணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ எந்த ஏரியாவோட கனெக்ட் பண்ண போதோ அந்த ஏரியாவோட ரவுட்டர் ஐடியை தான் கொடுக்கணும். 3.3.3.3 இதில் கான்ஃபிகரேஷன் தான். இதே மாதிரி நம்ம ரவுட்டர் 2 போகலாம். router OSPF router OSPF 1 area 1 virtual link 2.2.2.2 இது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஏரியா 1 virtual link wait a minute லோட் ஆகிட்டே இருக்கு. virtual link area 1 virtual link இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த ஏரியா 1 விர்ச்சுவல் லிங்க் 2.2.2.2 வந்து ரவுட்டர் 1ஓட ரவுட்டர் ஐடி. இப்போ வந்து இந்த ஏரியா 2ல் இருக்க ரவுட்டரில் இருந்து நம்ம வந்து பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் 1.1.1.1 பிங் ஆகுது பாருங்கள். இருங்க, ஷோ IP OSPF virtual IP OSPF நெய்பர் பார்க்கலாம். இதோட நெய்பர் வந்து 3.3.3 அதாவது இது வந்து 4.4 இதோட நெய்பர் ரவுட்டர் ஐடி வந்து 3.3.3. ரவுட்டிங் டேபிளில் பார்க்கலாம். IP ரவுட் பாருங்கள். 1.1.1 வந்து என்ட்ரி ஆகிருக்கு. 2.2 3.3 4.4 192.62.1.0 சீரீஸு வந்து என்ட்ரி ஆகிருக்கு. 30. சீரீஸ் கூட என்ட்ரி ஆகிருக்கு. 30 சீரீஸ் பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் ஆகுது எல்லாம் பிங் ஆகுது. 2.2.2.2 பிங் ஆகுது. 3.3.3 பிங் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து OSPF விர்ச்சுவல் லிங்க். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கோட கிளாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.